கேட்கறது தப்பா நினைச்ச கூடாது. வீட்டுல யாரும் கொஞ்சம் ரொமான்டிக் 2 பேர்ல? ஏதோ பார்த்துருக்காங்க பசங்க. நீ காட்டுப்பா யாரு? அம்மா தான். அம்மா என்னம்மா? நன்றி for what he is with me. Sorry for what I am with him. சிம்பிள். சூப்பர் சிம்பிள். ஆனா இப்ப பாருங்க தலைவர் எவ்வளவு அழகா அதை கவித்துவமா சொல்ல போறாரு. நான் சொல்றேன் சார் ஃபர்ஸ்ட் நன்றி சொல்லிடுங்க சார். நன்றின்னா இது வரைக்கும் எவ்வளவோ விஷயங்கள்ல வந்து நான் உன்னை வந்து அப்செட் பண்ணியிருக்கேன், எவ்வளவோ விஷயங்களை உன்னை அழ வச்சிருக்கேன். ஆனாலும் அதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு எத்தனையோ பேர் வந்து தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு விட்டு போயிருக்கிறாங்க. ஆனா நீ அதெல்லாம் தாண்டி என் கூட இருக்கிறதுக்கு ரொம்ப சாரி. என்னன்னா ரீசெண்டாக கூட ஒரு முக்கியமான நாள் நம்ம வாழ்க்கையில் நான் கூட அந்த நாளில் வீட்டில் இருந்துக்கிட்டே கூட வரல, கூட இருக்க முடியல. வெட்டிங் ஆனிவர்சரி. அண்ட் இன்னொரு நன்றி, இந்த மாதிரி அழகான 2 லட்டுகளை பற்றி சொல்லி. மகளிரின் உரிமைகளை நிலைநாட்டி வரும் ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். தி லெஜெண்ட் சரவணன் நடிக்கும் லீடர் உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. நீங்க வருத்தப்பட்டிருக்கீங்களா? இதெல்லாம் நான் பண்ணணும்னு நினைச்சேன், பட் அது கொஞ்சம் டைம் எடுக்குது, இன்னும் இதெல்லாம் நான் அவங்களுக்கு வாங்கி தரணும், இன்னொரு பெரிய இடத்துல நான் இது பண்ணியிருக்கணும், மேபி ஒரு காராக இருக்கலாம், எனக்கு கரெக்டாக சொல்ல தெரியல, பட் ஃபினான்ஷியலாக சொல்கிறேன். நான் இந்த தலையில் எவ்வளோ முடி இருக்கும், அவ்வளோ தடவை யோசிச்சு வருத்தப்பட்டிருப்பேன். அவ்வளோ தடவை வருத்தப்பட்டிருப்பேன் நான். என்னடா நம்மளால முடியாமலாம் ஒன்றும் இல்லையே, நம்மளால முடியுமே, ஆனால் கரெக்டான டோர் வந்து கரெக்டாக நம்மளுக்கு ஓப்பன் ஆகலையே, கரெக்டான வாய்ப்பு கிடைக்கலையே, நிறைய வாட்டி யோசிச்சிருக்கேன். பட் இன்னொரு பக்கம் எனக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரென்த் என்னன்னா, எனக்கு வந்து கடவுள் நம்பிக்கை ஜாஸ்தி. ஸோ வரும், டெஃபினட்டாக அது வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ அது வரும்போது அதுக்கு ரெடியாக நம்ம இருக்கணும் அப்படின்னு தான் இவங்க அடிக்கடி சொல்லுவாங்க. அதில் ரொம்ப பேலன்ஸ், 2 பேருக்குமே கடவுள் நம்பிக்கை. அது வரும்போது, அந்த வாய்ப்பு வரும்போது நீ ரெடியாக இருக்கணும். லக்குங்கிறது இவ அடிக்கடி சொல்லுவா, லக்குங்கிறது என்ன, வென் சக்ஸஸ், உன்னோட ஹார்ட் ஒர்க் வந்து வென் இட் மீட்ஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி, அதுதான் சக்ஸஸ், அதுதான் லக்கு. ஸோ ஹார்ட் ஒர்க்கே இல்லாமல் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தால் பிரயோஜனம் இல்லை, வெறும் ஹார்ட் ஒர்க்கை வச்சுட்டு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லைன்னா பிரயோஜனம் இல்லை. வென் ஹார்ட் ஒர்க் மீட்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி, ரெண்டும் ஒன்றா சந்திக்கும் போது தான் அது சக்ஸஸாக மாறும், லக்காக மாறும், எல்லாமே மாறும். ஸோ அந்த மோமெண்ட்டுக்காக வெயிட்டிங், நடக்கும். கடவுள் 2 பேர்ல யாரு ஓவர் பொசசிவ், டக்குன்னு காட்டணும்? ஆக்சுவலி என் பொசசிவ் நான் காட்டிடுவேன். நான் கால் எடுத்து அவர் வைக்கிறதுக்கு முன்னாடி அலர்ட் கொடுத்துருவேன், இது சரி கிடையாது அப்படிங்கிட்டுருவேன். சரி கிடையாது, வீட்டுக்கு வந்தால் பஞ்சாயத்து வைப்பேன் அப்படின்னு சொல்லிடுவேன். அவர் அதை சொல்லவே மாட்டார், எனக்கு தெரியும் இது இவ்வளோதான் லிமிட் நம்மளுக்கு. அண்ட் நான் மேக்ஸிமம் எனக்குமே பெருசாக அதில் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் ஆசையே கிடையாதா. ஸோ அவருக்கு அதில் அந்த விஷயத்தில் என் மேலே அந்த நம்பிக்கை ஜாஸ்தி. பயம். உங்களுக்கு என்ன விஷயம் பொசசிவ்? பயம். பயமா? தைரியமா ஆரம்பிப்பேன் ஏதோ ஒன்று பண்ணணும்னு, ஆனால் அதுக்கப்புறம் வந்து ஆனால் எப்படியோ ஒரு விதத்தில் மாட்டிப்பார், ஈஸியாக மாட்டிடுவார். அவருக்கு ஏன்னா டெக்னிக்கலாலாம் சவுண்ட் கிடையாது மனுஷன், ஸோ மாட்டிடுவார். போறதுக்கு முன்னாடி எனக்கு அந்த அங்க லட்சணங்களே எனக்கு புரிஞ்சு. போனை கண்டுபிடிச்ச உன்னை ஒழிக்கணும் ப்ரோ, அவனாலே தான் நான் மாட்டுறேன், போன் இல்லைன்னா மாட்டிக்கவே மாட்டேன் நான். சரி, யாரு கரெக்டா பாருங்க, அடுத்த கொஸ்டின் அதுதான். யாரு நைஸா உங்க பேருக்கு தெரியாம போன் எடுத்து பாக்குறது? ஒருத்தர் போனையா? ஆமா, மாத்தி போன் எடுத்து. 2 பேருமே பண்ண மாட்டோம். 2 பேரும் இல்ல. ஓகே, சோ சண்டை வந்தா ஃபர்ஸ்ட் சாரி சொல்றது யாரு? தலைவர் தெரியும், எனக்கு தெரியும், தலைவர் சாரி பாக்கெட்லயே வச்சிருக்காரு. உலகத்துக்கே சாரி சொல்றாரு, எனக்கு சொல்ல மாட்டாரா? ஓகே, சோ யார் அதிகமா ஓகே ஃப்ரெண்ட்ஸுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்றது ஃபேமிலியை தாண்டி? இப்போமா? ஆமா, எனக்கு ஃப்ரெண்ட்ஸ்னு பார்த்தா இப்போலாம் ரொம்ப கம்மி, பட் அதிகம் 2 பேருக்குள்ள கம்பேர் பண்ணா நான். ஆமா. இப்போவும் அந்த ஃபோன்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாரு, அந்த ஒரு மோடுக்கு போயிட்டாருன்னா காது எதுவுமே தெரியாது. ஓகே, யார் தேவையில்லாத செலவு அதிகமா பண்றா? ஏதாச்சும் ஒன்று சொல்லுங்க. ஏதாச்சும் ஒன்று சொல்லுங்க, அவர் பண்ண தேவையில்லாத செலவு. இல்லையே, ஃபோன் வந்து சோஷியல் மீடியாலாம் எதுவும் அலர்ட்லாம் கிடையாதுல்ல. ஆனால் சடனாக பார்த்தா எல்லாமே கேஷ் ஆன் டெலிவரி போட்டுருவாரு, என்னெல்லாம் ஆர்டர் பண்ணிடுவாரு, சம்மந்தமே இல்லை அதெல்லாம். நீங்க பே பண்ணுவீங்களா? இல்ல, அவர் வந்து ஃபுல்லா அந்த நேச்சுரோபதி
ஓ இந்த இந்த ஆயுர்வேதிக் பவுடருங்க, ஜிம்முக்கு போற தேவையான பவுடருங்க விஷயங்கள், திடீர்னு இந்த நக்கல் இந்த ஃபோராம்க்கு வந்து இப்படி பண்ணா அதெல்லாம் இந்த பார்ப்பேன். belt. ஈஸியா ஏமாத்திரு. நானும் இது வாங்கினேன் சார், நல்லா இருக்குப்பா, இது 4 ஆப்ஸ்லாம் பெருசாகுன்றாங்க. அதெல்லாம் பார்ப்பேன், ஆர்டர் பண்ணுவேன். அதனால அது வந்து ஸோ அது வந்து எல்லாரும் ஃபேஸ்புக் நிறைய இடத்துல தாண்டி அந்த ட்விட்டர் ஸ்பேமா தாண்டி இருக்கு, ஏமாத்திருக்காங்க. வீட்டுக்கு வந்தோடனே பிரிச்சு பார்த்தா தெரியும் வேற ஒண்ணுமே ஏதோ இல்லை. இருக்குது. எல்லாரும் வந்து இன்ஸ்டா தாண்டி ட்விட்டர் போய் ஏதோ அடுத்ததுக்கு போயிட்டாங்க. இவர் இன்னும் ஃபேஸ்புக்ல இருக்காரு மனுஷன். ஃபேஸ்புக் நல்ல அறிவா, நான் கூட நிறைய ஃபேஸ்புக்ல யூஸ் பண்ணேன். நல்ல நல்ல வீடியோஸ்லாம் வரும் அதுல தான். சரி, யார் ஒரு இடத்துக்கு கிளம்புறதுக்கு ரொம்ப லேட் பண்ணுவா? இதுதான். அப்படியா? அவர் மேக்கப்லாம் போட்டுருவாரு, கார்லயே போடுறாரு. இல்லைங்க 5 நிமிஷத்துல ready இல்லைங்க ஆகும். இருங்க 5 நிமிஷத்துல ஃபர்ஸ்ட் ஒரு ஷர்ட் போட்டு ரெடி ஆவாரு. ஆ. அப்புறம் அந்த ரூம்ல இருந்து இந்த கண்ணாடி வந்து பார்த்து இந்த கண்ணாடியில் அந்த ஷர்ட் சரியில்லைன்னு சொல்லிட்டு திரும்ப ரூமுக்கு போய் வேற ஷர்ட் போடுவார். அப்புறம் காருக்கு ஒரு ஷர்ட் எடுத்து வச்சிருவாரு. ஏன்னா அது காரில் கசங்கிடும் இல்லை வேர்த்துரும், அவருக்கு வேர்க்கிறது இஷ்யூ இருக்குல்ல. ஸோ அதுக்கப்புறம் காருக்கு ஒரு இது அந்த மாதிரி வந்து ரெடியாகிறது வந்து கஷ்டம் தான். ஓகே, சூப்பர். ஸோ வீட்டில் யார் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்? ஸ்ட்ரிக்ட் இன் வாட் வேஸ்? நீ என்ன பார்க்க கூடாது, பார்க்காம சொல்லணும். நீ என்ன நான் பார்க்க ஒன்றும் பார்க்கல. வாட் வேஸ்? வாட் வேஸ்னா இவங்க பேச்சு தான் வீட்டில். அப்படிலாம் இல்லைங்க, அப்படி பார்த்தா இப்படி தான் வைக்கணும். அப்படி பார்த்தா இப்படி வைக்கணும். ஆமா, அப்படியா? இப்படி தான் வைக்கணும். சரி, பசங்க கிட்ட யார் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்? ஆக்சுவலா பசங்களை கேளுங்க, நான் ஸ்ட்ரிக்ட் கிடையாது. நான் வந்து சரி வாங்க பசங்களை அப்படியே பின்னாடி நில்லுங்க பார்க்கலாம். நீங்க பின்னாடி நின்னு சப்போர்ட் பண்ணுங்க. பசங்க வாங்க கிட்ட யார் strict? அதான், நான் பசங்க எதுக்கு கிட்ட யார் அடிச்சேன்? ஸ்ட்ரிக்ட்? ஓகே, சரி இப்போ क्वेश्चन நான் மாத்துறேன். ஒரு கேள்வியில நான் மாட்டி அதுக்காக இப்படி வீட்ல பசங்க- யாரு வந்து ஏதாச்சும் பிரச்சனைனா கடைசியா 2 பேரும் அடிச்சிருக்கா? புரியல. கோவத்துல அடிச்சிருக்கா? பசங்களையா? பசங்க உங்க 2 பேரும். ஷோபா. நீ காட்டுப்பா, யாருப்பா? அம்மா தான். அம்மா என்னம்மா? ஏய், எப்படா நான் ஒன்னு அடிச்சேன்? அது கூட ஏன் சைடுல லைஃப்ல இல்ல அவ அடிச்சத பாத்திருக்கான். அவனை நான் அடிச்சது இல்ல, பட் இவள அடிச்சது. இருவா பேச விடுங்க. அப்பா அப்பா லைஃப்ல அடிச்சிடல. அடிச்சதே அடிச்சதே இல்ல. இல்ல. இவள அடிச்சத அவன் பாத்திருக்கான், இவள நான் அடிச்சிருக்கேன். அடிச்சிருக்கீங்க. சூப்பர். சரி, 2 பேர்ல யார் வீட்ல பயங்கர க்ளீன், பக்கவா எடுத்துற பொருள் கரெக்டா இருக்கும், க்ளீனா இருப்பாங்க? அப்படியா? அடப்பாவீங்களா? ஐயோ. ஏன் அம்மா என்ன பண்ணுவாங்க? கம்பள தீங்கி வச்சுட்டு இல்ல, போயிடுவாங்களா? அம்மா அப்படிதான். பட் அம்மா மேக்ஸிமம் இப்பெல்லாம் வந்து அம்மா வீட்ல 3 பேருக்கும் சேர்த்து உழைப்பேங்க. ஐயோ. அம்மா இப்ப மேக்ஸிமம் வீட்ல இருக்கிறது இல்ல, நான் அதனால. தான் இருக்கிறேன். சரி சரி. சோ எடுத்த பொருள் எடுத்த இடத்துல திரும்பி இருக்கணும். அதை வச்சுட்டு அடுத்த வேலையை பாருங்க. சூப்பர் சூப்பர். ஸோ இப்போ யார் பயங்கரமா சர்ப்ரைஸ்லாம் பிளான் போட்டு கூப்பிட்டு போவா 2 பேர்ல? வாங்க டக்குன்னு கிளம்பலாம். அம்மா. அப்பாடி, இதுக்காக அப்படியா? காப்பாத்தினாங்க. இல்ல அப்பாக்கு எங்கேயாவது போறோம்னா எல்லாமே பிளான் பை பிளானா இருக்கணும். எல்லாமே சொல்லிடணும். சர்ப்ரைஸ் எல்லாம் வாய்ப்பே இல்லை அவர்கிட்ட. சர்ப்ரைஸ் எல்லாம் எதுவும் வாய்ப்பே இல்ல. இந்த டைம்க்கு இங்க இருக்கணும், அந்த டைம்க்கு அங்க இருக்கணும். சூப்பர் சூப்பர். அதுவும் நல்ல விஷயம் தான் ஒரு பக்கம். சரி, இது கேட்கறது தப்பா நினைச்ச கூடாது. வீட்ல யார் கொஞ்சம் ரொமான்டிக் 2 பேர்ல? ஏதோ பார்த்திருக்காங்க பசங்க. அப்படியா? ஏதாச்சும் சர்ப்ரைஸ் கிஃப்ட்லாம் கொடுப்பாரா அப்பா? சர்ப்ரைஸ் Gift, surprise எல்லாம் நான் தாங்க. அம்மா தான். அம்மா தான் சர்ப்ரைஸ். சர்ப்ரைஸ் எல்லாமே அம்மா தான். ரொமான்டிக் அவங்க எது சொல்றாங்கன்னா திடீர்னு கிஸ் பண்ணுவேன். திடீர்னு பின்னாடி வந்து கட்டி பிடிச்சிக்கிறது, கிஸ் பண்றது, அது அந்த மாதிரிலாம். அதெல்லாம் நான் பண்ணுவேன். சூப்பர் நைஸ். அதெல்லாம் நம்ம இல்ல. யார் வந்து என் மாமியார் முன்னாடி எனக்கு வெக்கமா சரி, யார் வந்து வீட்ல கொஞ்சம் அப்பப்போ கோவப்பட்டு உருன்னு பேசாம? இல்ல ஆக்சுவலா ஈக்குவல் தான் ஈக்குவல் 2 பேருமே. சரி, ஓகே. ஸோ ஷாப்பிங் போன உடனே கேட்ட உடனே வாங்கி கொடுத்துருவார்ப்பா. ஈஸி. ஈஸி. அப்பாவை ஏமாத்திடலாம். ஆமா, ஏமாத்திடலாம். அதுதான். ஏமாத்திலாம் இல்ல, கேட்டா அந்த மாதிரி கொடுப்பேன். என்ன சார் அது கேட்டு வேணான்னு சொன்ன பொருள்? இது வரைக்கும் எதுவும் 8வது படிக்கிற பையன் ஃபோன் வச்சிருக்கான் சார். அப்படி கிடையாது, அவங்க கிட்ட இருந்த போனை தான் கொடுத்தோம். அவங்களுக்கு புது அப்படியா? phone வாங்கி கொடுக்கல. அண்ட் இன்னொரு விஷயம், 2 பேரும் when we started working அது தேவைப்பட்டுச்சு. Okay. வேற வழி இல்லாம. கம்யூனிகேட் பண்றதுக்கு தேவைப்பட்டுச்சு. அண்ட் ஸ்கூலோட விஷயங்கள் எல்லாமே ஓவர் த மெசேஜ் தான் வருதுங்கிறதுனால they have to knowங்கிறது தான். அதுக்கு தான் ஃபோன். ஓகே. கேட்டு நான் இது வரைக்கும் எதுவுமே வேணான்னுலாம் சொன்னது கிடையாது. சூப்பர் சூப்பர் சூப்பர். ஸோ எல்லாமே பக்காவா சொல்லிட்டீங்க, அழகா சொல்லிட்டீங்க. Thank Clap. you. இது வந்து ஒரு அன்பான குடும்பம், அழகான குடும்பம். வா, நன்றிப்பா. தேங்க்யூ. ஸோ இப்போ இந்த நேரத்தில் சார், இது இந்த கடைசி ஃபைனல் செக்மெண்ட் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது நம்மளுக்கு பழக்கப்பட்ட ஒரு விஷயம் தான். இந்த ஒரு மொமெண்ட்ல உங்க மனைவிக்கு ஒரு நன்றி, ஒரு சாரினா என்ன சார் சொல்வீங்க? நம்மளுக்கு பழக்கப்பட்ட விஷயம் தான். இல்ல, சாரி கேட்கறது சொன்னீங்கல்ல, அதனால சொன்னேன் சார். சரி, நான் முதல்ல சொல்லிடுறேன். சூப்பர். நன்றி for what he is with me. Sorry for what I am with him. சிம்பிள். சூப்பர். ஆனா இப்ப பாருங்க, தலைவர் எவ்வளவு அழகா அதை கவித்துவமா சொல்ல போறாரு பாருங்க. நான் சொல்றேன். சார் ஃபர்ஸ்ட் நன்றி சொல்லிடுங்க சார். நன்றின்னா இது வரைக்கும்
எவ்வளவோ விஷயங்களில் வந்து நான் உன்னை வந்து அப்செட் பண்ணியிருக்கேன், எவ்வளவோ விஷயங்களை உன்னை அழ வச்சுருக்கேன். ஆனாலும் அதையெல்லாம் தாண்டி இன்றைக்கி எத்தனையோ பேர் வந்து தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு விட்டு போயிருக்கிறாங்க. ஆனால் நீ அதெல்லாம் தாண்டி என் கூட இருக்கிறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். சாரி, என்னன்னா ரீசெண்டாக கூட ஒரு முக்கியமான நாள் நம்ம வாழ்க்கையில், நான் உன் கூட அந்த நாளில் வீட்டில் இருந்துக்கிட்டே கூட வரல, கூட இருக்க முடியல. அது சாரி. வெட்டிங் ஆனிவர்சரி. அண்ட் இன்னொரு நன்றி, இந்த மாதிரி அழகான 2 லட்டுகளை பற்றி சம்பளம். ஆனா உண்மையில இந்த கோவம் இருக்க இடத்துலாம் குணம் இருக்குன்னுவாங்க. ஒரு டக்குன்னு அந்த ஒரு கண்ணீர் எதுவாக இருந்தாலும் பட்டுன்னு வந்துட்டு பட்டுன்னு ஆஃப் ஆயிடுறாருங்க. சூப்பருங்க, நல்ல விஷயம் ஆக்சுவலி. இல்ல ஏன்னா எத்தனை பேர் அழுவாங்க டக்குன்னு ஒய்ஃப்காக, அதுவும் எவ்வளவு பேர் முன்னாடி அழுவுறதுலாம். ஆக்சுவலி நான் அழறதா கஷ்டம், அவர் அழகு வந்து நான் எனக்கு ஒரு மாதிரி எம்பாரசிங்கமா இருக்கு. ஐயோ எல்லாத்துக்கும் இந்த மனுஷன் ஃபீல் பண்ணிடுறாரு. அது நிறைய பேர் இப்படி சொல்லிடுறாங்க. பட் ஆண்களுக்கும் அந்த அழுக வரும், ஏதாச்சும் ஒரு எமோஷனலா. ஆக்சுவலா என்ன விஷயம் ஆச்சு? ஏன் ஆனிவர்சரிக்கு வீட்டுல இருந்து ஏதோ சொன்னது வேணும்னா சொல்லணும். ஒன்றும் இல்லை, காலையில் ஒரு சின்ன சண்டை, அதில் நான் கோச்சிக்கிட்டேன். அதுக்கப்புறம் அவங்க நார்மல் ஆகிட்டாங்க. பட் நான் லைட்டாக கொஞ்சம் இரிட்டேட் ஆகிட்டேன். கோச்சிக்கல, நான் இரிட்டேட் ஆனதுனால நான் வரல, நீங்கள் போங்க அப்படின்ட்டேன். வீட்டில் தான் இருந்தேன், எங்கேயுமே போகல. நான் பசங்களை கூட்டிட்டு வெளியில எல்லாம் போயிட்டு அவன் வந்தாவா வராட்டி போகிற மாதிரி பசங்களை கூட்டிட்டு ஜாலியாக வெளில லஞ்ச் எல்லாம் போயிட்டு ஃப்ரெண்ட்ஸ் சீட்லாம் போயிட்டு மல்லமா சாயங்காலமா வந்தாங்க. ரைட், சூப்பர். சரி லயா, உங்களுக்கு ஒரு ஆப்ஷன். ஏன்னா நீங்களே இப்போ ஒரு வளர்ந்த ஒரு பெண்மணியா மாறிட்டீங்க. 2 பேர்ல ஒருத்தருக்கு ஒரு சாரி ரோஸ், ஒருத்தருக்கு ஒரு தேங்க்ஸ் ரோஸ். என்ன சொல்லுங்க? ஒருத்தருக்கு சாரி, ஒருத்தருக்கு தேங்க்ஸ். Sorry for all the troubles I've given you. All the troubles. இடி தாங்கி நீங்க தான் தெரிஞ்சிருச்சு. All the troubles. All the troubles full. Thanks for being patient with me after all those troubles. When Amma was பெரிய ட்ரபிளா கொடுத்திருக்கீங்க. நான் வந்து கொஞ்சம் அதான் சொல்லுனேன், அவளை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து அவ என்னோட கனவு. ஸோ டக்குன்னு கை நீட்டிடுவேன். ஃபர்ஸ்ட் குழந்தை வேற, ஸோ அதனால டக்குன்னு கை நீட்டிடுவேன். அது அவர் பண்ணவே மாட்டார். என்னை கண்ட்ரோல் பண்ணுறதும் அவர் தான். ஸோ அதனால அப்பா எனி டைம் வெளியில வந்து அம்மா பிடிக்கும்லாம் சொல்லுவா, ஆனால் உள்ளுக்குள்ள அப்பாவை தான் பிடிக்கும். அதை நீ சொல்லு, எதுக்கு சாரி, எதுக்கு தேங்க்ஸ்? Sorry for being mad over little things. Mad over little things. Okay. நான் சொன்னல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கோச்சிட்டு போய் உட்கார்ந்துருவாங்க. And thank you for supporting me during those little things. சூப்பர், நைஸ். நல்ல சூப்பர். ரொம்ப ஒரு மெச்சூர்டான பசங்களா இருக்காங்க. யூ ஆர் வெரி லக்கி சார். ஒரு அழகான ஒரு 3 பில்லரா இருக்காங்க. மகளிரின் உரிமைகளை நிலைநாட்டி வரும் ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். தி லெஜண்ட் சரவணன் நடிக்கும் லீடர் உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹம்.